பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 8 இரண்டாவது பாட அழகான விலங்கு பாகுபாடு பாடத்திலே உங்களை சந்திக்கின்றோம். விலங்கு பாகுபாடு ஏற்கனவே தரம் 5, 6, தரம் 7 ஆகிய வகுப்புகளில் நீங்கள் விலங்குகளை பற்றி படித்திருக்கிறீர்கள். அதிலும் விலங்கு பாகுபாடை பற்றி தரம் 6 நாங்கள் இருக்கிளை சாவிகள் மூலம் அங்கிகளை பாகுபடுத்தும் முறைகளை பற்றி நாங்கள் கற்றுள்ளோம். அதேபோல் தரம் 7 விலங்குகளை முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டு அற்றவை எனும் அடிப்படையிலும் நாங்கள் அங்கிகளை விலங்குகளை பாகுபடுத்தி உள்ளோம். எனவே இங்கும் நாங்கள் தரம் 8 இரண்டாம் பாட அலகிலே விலங்கு பாகுபாடு என்னும் தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை படிக்க உள்ளோம். பாகுபாடு என்பது மாணவர்களே விலங்குகளை அவற்றின் பொது இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்துதல். விலங்குகளை அவற்றின் பொது இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்துதல் பாகுபாடு எனப்படும். மிக முக்கியமாக நீங்கள் இங்க பார்க்கலாம், நத்தை, நண்டு, சூறை மீன், வண்ணத்தி பூச்சி, சேவல், நாய், பாம்பு, சிலந்தி, சிங்கம் இங்கு காணப்படுகின்ற விலங்குகளை அவற்றின் பொது இயல்புகளை அடிப்படையாக கொண்டு நாம் கூட்டங்களாக வகைப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், அவற்றை பார்க்கும் போதே அவற்றுக்கான சில விசேடமான இயல்புகள் காணப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. எனவே அதன் அடிப்படையில் அங்கிகளை நாங்கள் கூட்டங்களாக வகைப்படுத்த போகின்றோம். அந்த அடிப்படையில் அங்கிகளை, அதாவது விலங்குகளை முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டுளிகள் எனும் 2 வகைகளாக நாங்க அங்கிகளை பாகுபடுத்துகின்றோம். அதிலே முதலாவதாக முள்ளந்தண்டிலிகள், அதாவது நம்மளுக்கு முதுகெலும்பு, நம்ம உடலிலே காணப்படுகின்ற முதுகெலும்பு இல்லாத அங்கிகள் நாங்கள் முள்ளந்தண்டிலிகள் என்று சொல்வோம். இவற்றுக்கு உடல் அகத்திலே, அதாவது உடல் உள்ளுக்கு இவர்களுக்கு எலும்புகள் காணப்படுவதில்லை. அதை நாங்கள் முள்ளந்தண்டிலிகள் என்று சொல்வோம். நீங்கள் இங்கே பார்ப்பீர்களானால் லீச்சட்டை, அதே மாதிரி சிப்பி, வண்டு, கடலணிமணி, தும்பி, ஓடில்லா நத்தை இவற்றுக்கு உடல் அகத்திலே எலும்புகள் காணப்படுவதில்லை. எனவே இவை முள்ளந்தண்டிலிகள் எனும் கூட்டத்தில் அடங்கும். இதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக இந்த விலங்கு பாகுபாட்டை ஒரு பாடல் மூலமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அதாவது, விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும், முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டு அற்றவை முள்ளந்தண்டிலிகள், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும். நிடாரியா அனலிடா மொலஸ்கா அதிரப்போடா, நிடாரியா அனலிடா மொலஸ்கா அதிரப்போடா, இவைதான் முள்ளந்தண்டிலிகளின் வகையாகும், இவைதான் முள்ளந்தண்டிலிகளின் வகையாகும், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும். பீசஸ் அம்பிபியா ரெப்டிலியா ஆவேஸ் மமேலியா, பீசஸ் அம்பிபியா ரெப்டிலியா ஆவேஸ் மமேலியா, இவைதான் முள்ளந்தண்டுளிகளின் வகையாகும், இவைதான் முள்ளந்தண்டுளிகளின் வகையாகும், விலங்கு பாகுபாடு நம் கற்றலை இலகுவாக்கும்,
விலங்கு பாகு பாடினம் கட்டளை இலகுவாக்கும். எனவே மாணவர்களே, இலகுவாக இந்த சொற்களை, இந்த பெயர்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நான் பாடிய பாடலை நீங்களும் பாடி பழகலாம். அதன் மூலம் முள்ளந்தண்டு உளி விலங்குகள் எவை, முள்ளந்தண்டு இலி விலங்குகள் எவை என்பதை நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் முள்ளந்தண்டு இலி கூட்டங்களிலே நாங்கள் முதலாவதாக நிடாரியா அங்கி கூட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நிடாரியா அங்கி கூட்டத்தை நாங்கள் குழிக்குடலிகள் எனவும் அழைப்போம். அவற்றுக்கான உதாரணங்களாக இங்கு நாங்கள் ஐதரா, கடல் அடிமணி, எழுதுமீன் போன்ற அங்கிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குழிக்குடலிகள் அல்லது நிடாரியா என அழைக்கப்படும் இந்த அங்கிகளுக்கான உதாரணங்கள் ஐதரா, கடல் அணிமணி, எழுதுமீன் ஆகும். இவற்றுக்கான இயல்புகளை நாங்கள் பார்ப்போமானால், இவற்றின் உடல் ஆரை சமச்சீரை உடையது. அதாவது உயிரின் உடலின் மத்தியிலிருந்து செல்லும் ஒவ்வொரு தளத்தினூடாக அங்கிகளை சமமாக பிரிக்கக்கூடியதாக காணப்படுவதால் இவை ஆரை சமச்சீருக்குரிய அங்கிகளாக காணப்படும். இவ்வங்கிகளை நாங்கள் பெரும் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பொழிப்பு, அடுத்தது மெதுசா என 2 வகைகளில் பிரிக்கலாம். பொழிப்பு என்பது ஒரு இடத்தை அடித்தளத்தில் ஒட்டி வாழும் இயல்புகளை கொண்டிருக்கும். அவை இடப்பெயர்ச்சி அடைவது இல்லை. மெதுசா எனும் அங்கிகள் மாத்திரமே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தங்களால் இடம்பெயர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அவற்றை மெதுசா என அழைப்போம். உதாரணமாக கடல் அடிமணி, ஐதரா ஆகிய அங்கிகள் பொழிப்புகளாக காணப்படும். அதாவது ஓரிடத்தில் ஒட்டி வாழக்கூடியதாக இருக்கும். எழுதுமீன் எனும் அங்கி மெதுசா கூட்டத்துக்குள் நாங்கள் அடங்குவோம். அவை இடப்பெயர்ச்சி அடையக்கூடியதாக காணப்படும். அதே போல் நிடாரியாக்களுக்கு விசேடமான உடற்பகுதிகள் பரிச கொம்புகளால், அதாவது அவற்றின் நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றி அவை இறை கவ்விகளாக, அதாவது இரையை பிடித்து அவற்றை செயலிழக்க செய்து அவற்றை உணவாக பெற்றுக்கொள்ளும் அங்கிகளாக காணப்படும். ஆகவே நிடாரியா அங்கிகள் அனைத்துமே இறை கவ்விகளாக காணப்படும்.